இந்த வீடியோல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய 500 கோடி போயஸ் கார்டன் பங்களாவை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க போது அது எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. கத்தீட்ரல் ரோடு, சென்னையில் கத்தீட்ரல் ரோடு நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ரோட்டோட சிக்னல்ல இருந்து ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா பின்னி ரோடுன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அப்பா, ஸ்டார்ட் ஆகும்போதே ஏரியாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பல கார்கள் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கிருந்து தான் நம்ம வந்து ஜெயலலிதா அம்மா அவருடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம். ஃபைனலி நம்ம ஜெயலலிதா அம்மாவோட வீடு இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் அவங்களுடைய வீடு, இந்த கேட்டு. ஸோ நம்மளும் இந்த வீட்டுக்குள்ளே ஃபைனலி ஒரு என்ட்ரியை போட்டுட்டோம். ஜெயலலிதா அவர்களோட வீடு இதுதான் அந்த ஏரியா, போயஸ் கார்டன். போயஸ் கார்டன் அப்படின்னாலே ஜெயலலிதா, ஜெயலலிதா அப்படின்னாலே போயஸ் கார்டன். இந்த ஏரியா இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த வீடு தான். அக்கா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லைக்கா? தேங்க்ஸ்க்கா. ஃபைனலாக அந்த பேர், ஆக்சுவலாக இந்த பேர் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பிராண்டு ஆக்சுவலாக, அது ஸ்பெஷலி இந்த போயஸ் கார்டனுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயஸ் கார்டன் அப்படின்னாலே அந்த வீடு யாருது அப்படின்னா அது ஜெயலலிதா அவர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது ஆக்சுவலாக. இன்றைக்கும் வந்து இந்த வீட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வராத பிரசிடென்ட்ஸ் கிடையாது, பிரைம் மினிஸ்டர்ஸ் கிடையாது, சீஃப் மினிஸ்டர்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த வீட்டை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் இன்னும் வரைக்கும் வந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த வீட்டோட வேல்யூ அந்த மாதிரி. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 1967 அவங்களுடைய அம்மா வேதவள்ளி அலை சந்தியா இளம் தான் இந்த வீட்டோட இது இருக்கும். இப்போது வேதா நிலையம்னு போட்டிருப்பாங்க, அவங்களுடைய பேரில் தான் இது வாங்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1,32,000 ரூபாய்க்கு தான் இந்த மொத்த ஒரு ஏரியாவும் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த வீட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே இதோட வேல்யூ இருக்குது. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு இந்த ஏர்லியர் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏஸ்தட்டிக்கான ஒரு டிசைனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. 72,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீட்டோட மொத்த விஷயமும் அமைஞ்சிருக்கு. அங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கருங்கல். என் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான அந்த மவுஸ் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் வீட்டோட பேக் சைடு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபுல்லாக கார்டன். பேக் சைடில் கூட இவ்வளோ தூரத்துக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குன்னா அப்போ இன்னும் உள்ளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக கருங்கல்ல தான் இந்த காம்பவுண்டை கட்டி முடிச்சிருக்காங்க. ஒய்? பிகாஸ் செக்யூரிட்டிக்காக தான். சில கேமராக்கள் இங்கே உடஞ்சி தான் இருக்குது ஆக்சுவலாக, அது ஏன்னு தெரியல. பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இது அந்த கேமராலாம் உடச்சி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20 அடிக்கு வந்து இவங்களோட சேஃப்டிக்காக வந்து காம்பவுண்டையுமே உயர்த்தியிருக்காங்க. பேக் சைடில் இருக்கக்கூடிய வியூஸு, ஒரு கார்டனு அந்த மாதிரி இருக்குது. அப்படி இதுக்கு இப்படி இந்த ஆப்போசிட்டில் தான் வந்து சசிகலா அவங்களுடைய ஒரு புது பங்களா. நாம் ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். சசிகலா அவங்களுடைய புது பங்களாவோட பேக் சைட். ஜஸ்ட் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. நடுவில் ஒரே ஒரு தெரு மட்டும் போகுது. அது அந்த பாத்வே இவங்களுக்கான பாத்வேன்னு நினைக்கிறேன். சூப்பர்க்கா. கோலெல்லாம் போட்டிருக்கீங்களா ஜெயலலிதா வீட்டில்? சூப்பர்க்கா. அவங்க இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது கூப்பிடுவாங்க. அப்படியா? இப்படிக்கா இங்கே வேலை செய்கிறவங்களா கூப்பிட்டு ஏதாவது பேசுறது அந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்லை என்ன பண்ணுவாங்க? பேசலாம். நாங்க வேலை செய்த பக்கத்துல வேலை செய்தால எங்களை கூப்பிட்டு கோலம் போடுமா அந்த மாதிரி பண்ணுவாங்க. கட்சிக்காரங்க கூப்பிடுவாங்க, எவனா கோலம் போடு. ஆனா அடிக்கடி பாப்பீங்க? அடிக்கடி பார்ப்போம். நாங்க இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். ஓ, ஓகே ஓகே. ஒரு எவ்வளோ தடவை பார்த்துருப்பீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஜெயலலிதா அம்மாவை? நிறைய வாட்டி பாருங்க. ஆக்சுவலா அவங்க சொல்லுவாங்க இந்த ஏரியால தான் வந்து அந்த பெட்டி கடை வந்து இங்க இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் அது அந்த பெட்டி கடை தானா? அந்த பெட்டி கடை. ஓ, அந்த பெட்டி கடை தான். ஓகே ஓகே. பெட்டி கடை இல்ல, ஏற்கனவே 2 பேர் சாப்பாடு கடை வச்சு. ஓ, அவங்க லேடிஸ் தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து தூக்கிட்டாங்க. அப்புறமா இந்த அம்மா வந்து ஏன் இந்த 2 கடையும் தூக்குனாங்க, பாவம் அவங்க செய்யட்டும், அவங்க வியாபாரம் பண்ணட்டும் அப்படின்னாங்க. அதே மாதிரி வியாபாரம் இப்ப இருக்கா இல்ல அந்த கடை தூக்கிட்டாங்களாக்கா? அது இல்ல, அது வயசாயிடுச்சு. ஓ, அதனால அவங்க ஊரோட கோயம்புத்தூர் போயிட்டாங்க. ஆக்சுவலா லேடி வந்து அந்த தேனாம்பேட்டை. ஓகே. இப்போ இந்த தீபாவளி சமயத்துலலாம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து பட்டாசுலாம் வீட்டுக்கு வெளியே உட்காந்து வெடிப்பாங்க. அதெல்லாம் அந்த டைம்ல உங்களை கூப்பிடுவாங்களா? பாக்குறது கூப்பிட மாட்டாங்க, பாப்பீங்க, வெடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. எதிர்க்குதான் வேலை. ஓ, எதிர்க்குதான் இருந்தீங்க. எதிர்க்குதான் சமையல் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகேக்கா. தேங்க்ஸ்க்கா. பாய்க்கா. இந்த வீடு இன்னைக்கு இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். இதை பத்தி ஒரு பெரிய கதையே இருக்கு. முதல்ல நீங்க ஆக்சுவலா அந்த ரோடு பாக்குறீங்களே,
உங்களுக்கு அங்கே ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த ரோட்டோட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. யாருமே அந்த ரோட்டெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம்லாம் வரவே முடியாது. இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த ஜோன் செக்யூரிட்டியை தாண்டி வர முடியாது. கிட்டத்தட்ட 3 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள தான் இந்த வீடே இருக்கும். பட் ஆனால் ஃபாஸ்ட்நெட்டா இன்னைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவங்க இல்லை அப்படிங்கிறது. இந்த வீட்டுக்கான விஷயங்கள், இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வரல அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா நிறைய குடியரசுத் தலைவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியில ஆரம்பிச்சு மூத்த அமைச்சர்கள்னு எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்துட்டு விசிட் போட்டுட்டு தான் மற்ற விஷயங்கள் போவாங்க. எப்படி வந்து மற்ற கட்சி ஆஃபீஸ்லாம் செயல்படுதோ அதே மாதிரி ஒரு பவர் ஹவுஸாக தான் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த வேதா நிலையம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், மற்ற எல்லா விஷயங்களுமே இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, யாருக்காவது ஃபோன் கால் வருது, நீங்கள் கார்டனுக்கு வரணும் அப்படின்னாலே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா கார்டனுக்கு யாராவது வர சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இருக்கும். மற்றபடி செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, தீபாவளி சமயத்தில் வந்து அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து இங்கே வந்து பயங்கரமாக இந்த பட்டாசு வெடிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவங்களுடைய நிறைய வெற்றி தோல்விகள் எல்லாத்தையுமே இந்த வீட்டில் இருந்திருக்கு. அண்ட் ரொம்ப சோகமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மா சந்தியா மறைந்ததும் இந்த வீட்டில் தான். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் தான் இருந்துச்சு. ஸோ கடைசி வரைக்குமே இந்த வீடு ஒரு ஐகானிக் சிம்பலா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஜெயலலிதா அவர்கள் தான்.